பக்கத்துலேயே வந்து ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசணும், கேட்காது. ஏஷியன் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. ஸோ எக்லான்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ வந்து இங்கே கொரியன் நூடுல்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ பேசிக்கலி ஒரு அப்சஷன் இங்கே வந்துட்டு பிறகு எனக்கு கொரியன் நூடுல்ஸில். ஆமாடி, நானும் ஐ திங்க் நான் இந்தியாவில் இருக்க போது நான் ஒரே ஒரு நூடுல் தான், கொரியன் நூடுல் பிராண்ட் தான் எனக்கு தெரியும். ஐ மீன் என் நாலேஜ்க்கு தெரியும். அண்ட் நான் ஒன்று தான் ட்ரையும் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிடிச்சிச்சின்னு அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பேரண்ட்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஆனால் காரம் தான் வித்தியாசம். ஆமாம், ஆனால் ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கும். இது ஷின்ராமெனில் வந்து அந்த ஸ்பைசி நூடுல்ஸ்லாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அந்த வெறும் காரம் மட்டும் தான் இருக்குது, ஃப்ளேவர் இல்லை. பட் ஆனால் அந்த புல்டாக்கா நான் கரெக்டாக சொல்கிறதான்னு தெரியல, பட் அந்த இதில் வந்து பிங்க் கலர் பேக்கெட் வேறு லெவல் இருக்குது கைஸ். அதுவும் சீஸு போட்டிங்கன்னா அல்டிமேட் டாப் நாட்ச் அப்படின்றோம். ஆமாம் கைஸ், இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட் பை த வே. இங்கே பாருங்க, இந்த பேக்கெட்டு தான் வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த பேக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவ்வளோ காரமும் இருக்காது, ஓரளவுக்கு சீஸ்லாம் செம்மையாக இருக்கும். அடுத்த பேக்கெட் இதுதான், இது மெக்சிகன் செம்மையாக புதுசாக இப்போ வந்திருக்கு. பட் வேறு லெவல் டேஸ்ட், வேறு லெவல். வாங்கிடுவா புதுசு, நான் வாங்கி போகிறேன். இங்கே பாருங்க, எல்லாமே இருக்கும், எல்லாமே லிட்ரலி ஓடுறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து தவழ்கிற வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பான் நூடுல்ஸில். இது வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது ரொம்ப பிளாண்டாக இருக்கும், டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு கம்பெனி வருது. இனி இப்படி வாங்குறதுக்கு பதிலாக பேக்கெட்டாக வாங்கிடலாம்ல. ஆனால் இது பேக்கெட்டே இல்லை, அதுதான் பிரச்சனை. இருந்துச்சுடி, அதோ நல்லா இருந்துச்சா? இது நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பேக்கெட் நான் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணது, ஏன்னா ரொம்ப செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. பட் நான் இந்த பாதி பேக்கெட் தான் போட்டேன், அந்த காரத்தோட. நான் வீட்டுக்கு போய் நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரெண்டுமே தெரியாது. ஓ பை தி வே கைஸ், இதில் வந்து வெஜ்ஜு எதுன்னு பார்த்து வாங்குங்க. நிறையா இதில் வந்து சிக்கன் ஃபிஷ் எல்லாம் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் இதில் சிக்கன் ஃபிஷ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதில் வேறு எல்லாமே கொரியனில் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை அவங்க என்ன லாங்குவேஜோ, இது கொரியன்னு நாங்கள் அசியூம் பண்ணுறோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்து சாப்பிடுங்க ப்ளீஸ். எவ்வளோ அது? சரி, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. நாங்கள் மீதி இந்த கடையில் காமிக்கிறோம். அப்படியே செம்ம க்யூட் விஷயமா இருக்கும். ஸோ நாங்கள் சொன்னது வந்து இதுதான், இந்த ஷின்ராமன் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் பேக். ஆனால் இது வந்து ஓகே, லைக் இது பிளாக், இதில் நார்மலாக இருக்கும். இது கொஞ்சம் பிளாக் காணும் அந்த பேக்கெட்டு. அங்கே இருந்துச்சு, அதுவும் அந்த ரேட்டு. ஐயோ, இந்த ஸ்டர் ஃப்ரை பார்க்கும்போது நல்லா இருக்கே பார்க்க. வாங்கவா? எனக்கு 1.6 யோசிச்சு வாங்க. இல்லை 1.39 அப்படியே இதோ ஸ்டர் ஃப்ரை. ஆமாம் ஐஸ், இங்கே வந்தாலே உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் வந்து ஒன்றும் காசு ரொம்ப செலவு பண்ணிட்டு போவீங்க. இப்போ இங்கே பாருங்களேன், சூஷிக்கு சாப்பிட வேண்டிய எல்லா பொருளும் இங்கே வச்சுருக்காங்க. இவங்க இந்த மாதிரி இந்த வெஜ்ஜீஸ் கூட இப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேட்டு, அந்த சீவீடு எல்லாமே இருக்குது. இது நிறைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாவில் எங்கேயாச்சும். இந்த சாஸ் பாட்டில் கூட கொண்டு இருக்கு. இங்கே கேட்காத, ஐ மீன் இல்லாத பொருள் இல்லை இங்கே. அந்த என்னது காங்சா பெப்பர் பேஸ்டா, அது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்கள் நம்ம ஊரில் முகுன்னு ஒன்று குடிச்சிருப்பீங்களா, அதோட காஃபி. இது அப்படி தான் இருக்கும். இது அவங்க ஊர் இது. நீங்கள் லேஸ் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கு வேறு லேஸ். இது வந்து அப்பேரண்ட்லி கொரியனில் குக்கும்பர் ஃப்ளேவர் தான் மனுஷன் சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம லேஸில் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அதுவும் ஸ்குவிட் ஃப்ளேவர்லலாம் இருக்குது. இங்கே பாரு, ஃப்ரைட் கிராப் ஃப்ளேவர். நம்ம ஊருக்குலாம் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து அவங்க ஊரில் அந்த ஒரு ப்ரான் மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஃபார் சம் ரீசன். எனக்கு ஆனால் 1.4 அதையும் 150 ரூபாய்க்கு நம்ம வந்து லேஸ்லாம் வாங்கினா யாராட் அம்பானிஸ் சொல்கிறோம். இந்த ஊருக்கு வர 10 ரூபா லேஸ் பேக்கெட் 150 ரூபான்னு விற்கிறாங்களா? நாங்கள் இந்த நூடுல்ஸ் வாங்குகிற ஒரு ரீசன் வந்து வச்சு சாப்பிடலாம்.
இந்த ஒரு பிளேட் 600 ரூபாய். 500 கூட இல்லை, 600 ரூபாய். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுக்கு நீங்கள் ஷீன்லேயே ஆர்டர் பண்ணலாம். இங்கே வந்து இங்கே பெஸ்ட்டு கம்பெனியன் நம்மளுக்கு ஷீன் தான். ஒரே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விஷயம் ஆர்டர் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இவங்க இது என்ன ஊருன்னு தெரியல, பட் இவங்க அதெல்லாம் செட்டாக வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க, இது என்னன்னே தெரியலையே. சாப்ஸ்டிக்கா? ஐயோ, சாமி கும்பிடுறது போல் அவங்க ஊரில். 3000 ரூபாய். நாங்கள் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, நிஜமாலே அந்த ரேட்டு தான். இத்தனைக்கும் நாங்கள் 100 ரூபான்னு கணக்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஒரு பவுண்டோட ரேட் வந்து 105 அந்த ரேஞ்சு. 106. இது சாப்ஸ்டிக்ஸ். இதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக ஜுவல்லரி ஒரு பவுண்ட். இது ஃபுல்லாக சாப்ஸ்டிக். இவங்க எப்படி தான் குச்சியில் சாப்பிட்றாங்களோ தெரில, ஆனால் அதை மட்டும் விற்பாங்க. வாங்குறாங்களே. அதான் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீ வாவுடா ஜுவல்லரி நல்லா. இது நம்ம ஊரில் பர்மா பசார், பாண்டி பசார். பாண்டி பசார் என் ஃபேவரட். அது ஷாப் பண்ணாத டி நகர். என்னது இது, நம்ம மிளகு வத்தி குத்தி வைப்போம்ல, அந்த ஸ்டாண்ட் 300 ரூபாய். அநியாயம். மெழுகுவத்தியா? ஆமாம், இங்கே பாரு, ஸ்டிக் ஸ்டாண்டு. ஓ, ஊதுவத்தியா? எனக்கு தமிழ் கொஞ்சம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இப்படிலாம் பண்ணி வச்சா 800 ரூபாய். ஐயோ, இது 800 ரூபாய் இல்லை, இது 1500 ரூபாய். இதுதான் 800 ரூபாய். பார்த்துக்கோ. ஊதுவத்தி கரெக்ட். இது குச்சியாக இருக்குமே. இது நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? விஐபியில் பார்த்துருப்பீங்க. பூம் ரோபோட் அந்த ஐட்டம். இப்போ இந்த கடையிலேருந்து நம்மளை வெளியே துரத்து போகிறாங்க. இல்லை, துரத்துறது இல்லை, ஏதாச்சும் போட்டு தொட்டு உடஞ்சிருச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போகணும். லெகோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட அவங்க ஊர் வருஷன் இந்த மாதிரி வாங்கி க்யூட்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இது குட்டி குழந்தைங்களுக்கு எல்லா சைஸும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கு லெகோவே வாங்கிக்கலாம். கண்ணாடி நல்லா இருக்குல்ல? கண்ணாடி. இதுதான் கைஸ் எங்களோட கேமரா. இங்கே லிட்டரலி எல்லாமே கிடைக்கும். A to Z, name it, you will get it. அந்த மாதிரி. டீ போட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காருங்க. டீ ஊற்றி குடிக்கலாம். இவ்வளோக்கு நம்ம டீ குடித்தா போக வேண்டியதா? 4 பேரே இவ்வளோ டீ குடிப்போம். 4 பேரா? ஆமாம், ஒரு ஆள் இவ்வளோ டீ குடிப்போம் நம்ம. ஓ, என் தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி. வாடா, நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, அவங்களும் வித்துறாங்க, அவங்களுக்கும் பிஸ்னஸ் போகுது. ஆளுங்க இருக்காங்க. செமையா இருக்கு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, இல்லை அன்சப்ஸ்கிரைப். இது நம்ம ஊர்லலாம் எவ்வளோ செமையாக கிடைக்கும். இங்கே பாருங்க, எல்லாம் 100 ரூபான்னு விற்றுட்டுருக்குறோம். 10 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு செட்டு. இதெல்லாம் நினைக்கலாம் மனசு. இப்போ சொல்றது புரியுதா? அப்பப்போ வராதீங்க தம்பி, ஓடிடு அப்படின்னு சொல்றது ஒரே காரணம் இதுக்காக தான் வந்தான். 60 லட்ச ரூபா லோன் கேடு. அது லோனு வந்து கிடைக்கிறதும் அவ்வளோ இது இல்லை. ஆமாம், அதுக்கு நம்ம நாயாலையா அலையோம். நாங்கள் கட்டிடுவோம்டா, நம்பி லோன் தாடா அப்படின்னு. இங்கே பாருங்க கைஸ், என்னென்னமோ கொரியன் பேரெல்லாம், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அழகாக வச்சுருக்காங்க பேக்கேஜ் பண்ணி, அதுவும் தனித்தனியாக பேக்கெட். கொரியன் பேரா? கொரியன் பேரா? அப்புறம் தனித்தனியாக வச்சுருக்காங்க தெரியல. பிளாக் செசமி டெசர்ட். செசமியில் என்னடா டெசர்ட் பண்ணுவீங்க? இவங்க தான் ஒரே விசித்திரமாக இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட்னா, இது வந்து ஒரு கொரியன் ஸ்டோர், பட் ஆனால் எனக்கு கொரியன் ஸ்கின் கேர்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இருந்தால் வேற லெவல் இருக்கும். முட்டை வாங்கணுமா? முட்டை கம்மி. இங்கே பாருங்க, எல்லாம் நான் சொன்ன பறக்கிறது, தவழ்றது எல்லாமே இங்கே இருக்குது. ரைஸ், மோமோஸ்லாம் இருக்குது, டம்ப்ளிங்லாம் இருக்குது.
இதெல்லாம் இருக்கு கைஸ். இங்க பாருங்க, அடிச்சு பாக்கெட்டா பிரிச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல. உங்களுக்கு லேர் அடிக்குது, நான் கொஞ்சம் வரைக்கும் எடுக்க பார்க்குறேன். இங்க பாருங்க ஒரு மீன், பிக் ஃபேட்டன்ஸ், அதெல்லாம் இதுக்கு ஒன்றத்தையும் விடுறதில்ல. இங்கே பீல்டு கார்லிக். அக்கா பீல்டு கார்லிக்கே இருக்கீங்க. பீல்டு கார்லிக் இந்த ஊரில் கொடுப்பாங்கல்ல, அவங்க நாட்டில் இது வாங்கணுமா? 99 தான், 100 ரூபா. இந்த மணிக்கே ஒரு வாட்டி முதல் வாட்டி வரும்போது கேட்டோம்ல, இது வாங்க. ஆமாம், 99 வர்த்தா. தெரியலையே. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது என்ன? இல்லை, இது ரிவ்யூவாக போடுமா இன்னைக்கு வாங்கிட்டு? இது ரிவ்யூவாக போடுவோம்மா இன்னைக்கு வாங்கிட்டு? இதுவா? ம், சரி guys, இன்னைக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்ப்பீங்க. ஒரு வீடியோ அப்லோட் ஆகல, அதனால நாங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுவோம். இதுலேயே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த ஐட்டம் வாங்கலாமா வேணாமா. ஹானஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றும் சல்லி பைசா கொடுக்க போகிறதில்ல. இது இங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கு. 4 வாங்கினா 1 4 for 1 பவுண்ட். அது என்னன்னே தெரியலையே. குட் டைம் தான் போட்டிருக்காங்க. குட் டைம் இதுதான் கைஸ் பிரச்சனை. இங்கே பாருங்க, என்னென்னமோ பாக்கெட்டாக கிடைக்கும். 75 பீக்கு. இதெல்லாம் ஒரு டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆயில் ஷில்லட்டா. இது சாப்பிட்டுட்டு வயிறு கலக்காம இருந்தால் சரி. அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டாகவே வாங்க. ஆமாம் கைஸ், நான் ஸ்நாக்ஸ் இந்த மெயின் ஐட்டம் காமிக்க விட்டேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நம்ம ஊரில் வேஃபர்ஸ்னு ஒன்று வருமே, அவங்க பிராண்ட் கார்டன். அதுவும் இந்த மாதிரி டூரியன் ஃப்ளேவரா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். டூரியன் ஃப்ளேவர் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரை கிழங்கா. இதே இவங்க ஊர் சக்கரை கிழங்கு பர்பிள் கலரில் இருக்கும். அக்கா நம்ம இதெல்லாம் பார்த்தது இல்லையா? கருப்பு ஷின்சான். கலர்ல இருக்கும், பர்பிள் கலர்ல இருக்கும். ஷின்சான்ல தானே வரும்? ப்ரௌனிஷா தானே இருக்கும். இல்லை இருக்கு அந்த மாதிரி பர்பிள் கலர். ஷின்சான் கொரியானா சைனீஸா? ஓ மை காட் கைஸ், பீனட் ஃப்ளேவர். நான் செத்த. ஓ மை காட். பை த வே, அக்கா இஸ் லைக் வெரி அலர்ஜிக் டு பீனட்ஸ். நான் எனக்கு மர்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு பீனட் மட்டும் வாயில் போட்டு விட்ருங்க, செத்துருவேன். நானே செத்துருவேன். யாருமே முயற்சி கூட பண்ண தேவையில்ல. இது நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்துருக்கோம். இங்கே எவ்வளோ பார்ப்போமா? இங்கே 150 ரூபா, 160 ரூபா. சாரி ஐ திங்க் ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு 60-70 கிடைக்கும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா அந்த குச்சி ஸ்டிக்ஸ்லாம், அதில் ஓரியோ ஃப்ளேவர் இருக்குது, ஆல்மண்ட் ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கொரியனோடது தான் லாட்டி சாக்லேட். அவங்க ஊரில் கண்டுபிடிச்சது தான் இந்த சாக்லேட் பை மாதிரி இருக்கும். அதான் சாக்கோபை, லாட்டி சாக்கோபை. இது எங்கள் வீட்லேயே இருக்குது. நாங்கள் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினோம். இங்கே வந்து 340 ரூபா. அடுத்தான் பாரு ஒரு ப்ரைஸ் ரேட். அதில் இவங்களாம் 2 விதத்தாவே பழகாமல் ஆகிடுவாங்க போல. நான் 2 கூட எடுத்தாங்க. எனக்கு ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஃபிஷ்ஷியாக இருக்கா? ஆமாம், இதுக்குள்ள பாண்டாலாம் இருக்குது. அண்ட் என்ன இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறது என்ன ஐட்டம்னு? ஓ மை காட், இதெல்லாம் கருப்பாக இருக்குது, ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருக்குது. இது பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் என்ன போட்டுருக்குன்னு ஏதாச்சும் பாருங்கள். சம் சாஸ், ப்ரௌன் சுகர். சுகர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார் சம் ரீசன் இவங்க வந்து யூஸ் பண்ணுற ஐ மீன் சில்லி சீசனிங் ஆயில், சோயா ஆயில், ஸ்பைசி சீவீட் ஆயில், சீட் ஆயில். சாரி கைஸ், பிளாக் ஃபங்கஸா அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. அது அவங்க ஃபங்கஸ் தானே? ஆமாம், ஃபியூங்கஸா ஃபங்கஸ்? அக்கா ஃபங்கஸ் தாக்கா. ஓ மை காட், தேவையா? வேணாமா? ஷோரா? ஆனால் டெம்ப்டிங்காக இருக்குது. அந்த பேக்கெட்டை பார்க்க உறுத்துது. இங்கே பாருங்களேன், புல்டாக்ல ஸ்பைசி ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு என்னமோ இருக்குது. எனக்கு அந்த ப்ரான் நூடுல்ஸ் ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ப்ரான் பேக்கெட்டா? வாங்கலாமா? ஹாஃப் எடுத்துக்கலாம். ஹலோ மேடம், அதை ஹாஃப் பண்ணால் கூட 1 பவுண்டுக்கு மேலே வருது. 1.5 ஸோ 0.7 நம்மளுக்கு வரும். ஷ்ரிம்ப் வேறு இருக்குது. ஷ்ரிம்ப் தானே? ஷ்ரிம்ப் தான்.
ஐ மீன் இது வேற பாக்கெட்டு, நீங்கள் எடுத்தது வேற பாக்கெட் ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங். ஓ மை காட். எடுத்தேன். அதுதான் ப்ரான் தானே எடுத்தீங்க. ப்ரான் என்ன படிச்சிங்களா? ப்ரான் என்ன படிச்சேன்? இங்கே தானே எடுத்தீங்க அதுக்குள்ளே. ஓ மை காட், என்ன மேட்ரிக்ஸாக நடக்குதா இங்கே கிளிச்சு? அது அங்கே இருக்கிறதோ ஷ்ரிம்ப் சிப்ஸ் இருக்கே அதுவா? இல்லடி, இந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ஆனால் நான் ஷ்ரிம்ப் நான் படிச்சேன். சரி, நான் ப்ரான் என்ன படிச்சேன்? ஏங்கா அங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இருங்க guys, நாங்கள் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவன் ஒருக்கு பின்னாடி 12 seconds later. ஸோ நாங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு படிப்பறிவு இருக்குன்னு இதுதான் நம்மளுக்கு. இதுதான் ப்ரான் கிராக்கர். சரி ஷ்ரிம்ப் பார்க்கலாம். ப்ரான் எது அதிகமாக இருக்குது? பெரிய பேக்கெட், இது குட்டி பேக்கெட். இதுக்கும் அதுக்குமே இது 299, இது 14, ஆல்மோஸ்ட் 1.5 pound வித்தியாசம். ஆனால் இதுக்குள்ள இல்லை வேறு என்ன குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம ஷ்ரிம்ப் நல்லா இருக்குமா? ப்ரான் தானே நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் ஷ்ரிம்ப் தான் வாங்கணும் நம்ம. நான் இதுக்கு இதை வாங்கினேன். ஆர் யூ ஷோர்? ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு அது ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். எனக்கு இப்போ வாயில் எச்சு. எனக்கு காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தது. தப்பான ஸ்டோர் கார்டு. இதுக்கப்புறம் க்ராசரி ஷாப்பிங் வேறு போகணும். தலைவா அந்த பொண்ணே பயந்துட்டா. சரி அப்போ என்ன பண்ணுறது? காசு கொள்ளை அடிக்கிறாங்க தெரியுமா? 1 பவுண்டுக்கு வாங்கலாம். சரி இது வாங்கலாமா? அது 2 பேக்கெட் இருந்துச்சுல்ல, வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சரி ஓகே. கருப்பு வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருக்கு, அது நார்மல் ஷ்ரிம்ப்பு. ஸோ ரெண்டும் ஒரே ரேட்டு தான். ஸோ என்ன வேணும் டிசைட் பண்ண சீக்கிரம். அதே வாங்குவோம். எது இது ஆனால் காரமாக நம்ம காரமாக சாப்பிட்டு இந்த ஊரில் ஒரு காரத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து புல்ல திம்பாங்க தெரியுமா? டென்ஷன் ஆகும். இவனுங்களாம் சொரணம் இல்லையா? இவங்களாம் உப்பு காரம் சாப்பிட்டது இல்லையா வாழ்க்கையில்? சரி பிக் பண்ணுங்க, எது வாங்கலாம்? சரி இந்த 2 பேரில் ஏதாச்சும் ஒன்று தொடங்க. ஹாட் அண்ட் ஸ்பைசி ஜோல். நாளைக்கு நாங்கள் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் வாஷிங் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் அதுவும் நாளைக்கு வியூவிங்க்கு வேறு போகணும். ஆக்சுவலி அவங்க ஊரில் இந்த கேட் வச்சுருந்தா லக்கா காசு நிறையா வரும். அவங்க பாருங்க ஒரு ஷெல்ஃபை ஃபுல்லாக அடிக்கிருக்காங்க. அதனால தான் இருக்கும் இப்போ பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கொரியன் ஸ்கின் கேர்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. ஆமாம்மா, அதெல்லாம் பிராண்ட். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஏதாவது ஒரு படத்தில், கொரியன் படத்தில் இந்த மாதிரி அவங்க விளையாடுறது. இது எப்படி விளையாடுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், பட் ஆனால் எனக்கு அந்த ரூல்ஸு கொலர் படிக்கிறது. A few minutes later. இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் இந்த வெயிட் ரோஸுக்கு போகிறோம். இல்லை, வெளியே தான் இருக்கணும். ஐஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான, சாரி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான நாய்க்குட்டி. அவன் ஒரு பயத்தில் இருக்குது. நேராக பார்த்து நடக்கணும். அந்த பையன் பதறிடான். ஸோ இந்த கடைக்கு நாங்கள் நிறைய தடவை வருவோம், நிறைய தடவை இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. பொட்டேட்டோ அன்றைக்கி லாஸ்ட் டைம் நிறைய பேக், ஒரு பெரிய பேக் எடுத்தோமே, அதுதான் நம்ம இது எவ்வளோ இது இவ்வளோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒயிட் பொட்டேட்டோஸ், இது வந்து கிங் பொட்டேட்டோஸ். எதுனே தெரியலையே. ஓ இதுதான் அதிகம், இது கம்மி. இது 1.50, 150 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 1 கிலோ வச்சு வந்துடும் நினைக்கிறேன். ஒரு கிலோ இருக்கும்ல, நிறைய இருக்கும். அனியன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டு சமையல் வேணும்னா ரெட் ஆனியன்ஸ் தான் வாங்குங்க. இந்த ஸ்வீட் ஆனியன், ஐ மீன் ஒயிட் ஆனியன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே காரம் எடுக்கும், ஏன்னே தெரியல, ஆனால் டேஸ்ட்டே இருக்குது. ஆமாம்,
ஆக்சுவலி என்ன தெரியுமா, லைக் அனியன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. டொமேட்டோஸ் டொமேட்டோ, பொட்டேட்டோ, அனியன். போதும். அடுத்தது வாங்க வேண்டிய பொருட்கள். சிக்கனா வாங்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்துட்ட பிறகு இந்த மாம்பழத்தோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் 1 கிலோக்கு எவ்வளோ வாங்குவோம், இங்கே பாருங்க 470 rupees. அதுவும் இவ்வளோண்டு குட்டி மாம்பழத்துக்கு. பிரிட்டிஷ் பிளாக்பெரிஸ். இது என்னது? செரிஸ் இல்லை ராஸ்பெரி. அங்கே மேலே 2 இதுவும் இருக்குது கம்பைண்டாக. ஆனால் இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் தூரமாக போகலாம், எனக்கு காற்றடிக்கும், சில்லுன்ட்டு அடிக்குது. இங்கே சிக்கன்லாம் பாருங்க கைஸ், ஃபுல்லாக முழுசாக கிடக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. சிக்கன் வாங்கலாமா? நீங்கள் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாகவும் வெட்டு கொடுப்போம். ஆமாம், சாசேஜ், பீஃப், போர்க்லாம் இருக்கும். கர்ட் வாங்கணும். வாங்கணுமா? வேண்டாட்டனே. பை சில பேருக்கு ஆக்சுவலி இங்கே இருக்கிற மில்க் பை அப்போ தான் டங்கு லைட்டாக ரோல் ஆகிடுது. ஸோ பேசிக்கலி என்னென்னா, சில பேருக்கு வந்து இங்கே இருக்கிற மில்க் ஒத்துக்காது, ஒரு மாதிரி ஸ்கின்னை வந்து ஃப்ளேர் அப் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த ஆல்டர்னேட் போனீங்கன்னா ஓட் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீக் ஸ்டைல் யோகர்ட் நீங்கள் எந்த பிராண்டில் இருந்தாலும் வாங்க. ஆனால் க்ரீக் ஸ்டைல் யோகர்ட் வாங்கினீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி தான் தெரியுமாங்க. இங்கே வந்து ஒரே டெம்டிங்காக ஏதாச்சும் வாங்கணுன்ற 3.25. கீழே பாருங்க பெரிய பாக்கெட் எவ்வளோ இருக்குன்னு. 3.15. இதுவும் 12, அது 12. ஆமாம், இதுதான் அதிகம் இல்லை. 1.1 கம்மியாகுது ஒரு இதில். ஆமாம், ஒரு இதில் வந்து 6 பேக்கெட் வரும். இதுவும் 12 எடுத்துக்கலாமா? ஏன்னா நொறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இது ட்ரை பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு. இதே பெருசாக இருக்குமே, நீட்டாக. என்ன இது? வெள்ளரி. இது பிக்கல். இது எனக்கு கியூக்கம்பர் பிக்கல். ஆமாம், இது எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும்னு அப்படியே ஆசை. சப்வேல சாப்பிட்ருப்பீங்களே? சப்வேல அதான் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு எப்படி ராவாக சாப்பிடணும்னு ஆசை. மேபி நம்ம ஒரு வீட்டுக்கு செட்டில் ஆகிட்டு அப்புறமா வந்து வாங்கலாம். ஆமாம், வேறு ஏதாச்சும் வாங்கலாம். இதெல்லாம் அவ்வளோதான். இது தயிர் ஆயிட்டாச்சு, பொட்டேட்டோ ஆயிட்டாச்சு. இது என்ன போடுவோம்? ஏன்னா எவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐ மீன் அதுக்கு கவுண்டர் இருக்குது, ஆனால் மோஸ்ட்டாக இது பண்ணால் நம்ம வேலையை. ஆமாம், லைன். ஆனால் இன்னும் ஒரு டாக்டிக்ஸ் தான், நம்மளே ஒரு எம்ப்ளாயராக மாற்றிடுறாங்க. உங்ககிட்ட வெயிட் பண்ணுறோம் இல்லையே? இல்லையா? கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. A few moments later. ஐயோ, இங்கேயும் ஒரே தடங்கலாக இருக்குது. போன இடம் தான் வேலைக்காலண்ணா. ஷீட். இப்போ திருப்பியும் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம்.
இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. செம்ம க்யூட்டில். ஐயோ இன்னைக்கு நம்ம எதுவும் கேலண்டர் பார்க்காம போயிட்டோம் நினைக்கிறேன். நான் வந்து இன்கி மூஞ்சில முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கடவுளே தடங்கள்லாம் இருக்குது, மேலேருந்து எதோ விழுது கடவுளே. ஸோ இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் இன்னைக்கு நாளில் நாங்கள் சாலிடாக 2 hours யூஸ் பண்ணுறோம் கைஸ். ஆமாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துரி ஸ்டெப்ஸு அப்படியே பார்த்துட்டு போய் விழுந்துடுறாங்க. என்ன உங்கள் அம்மாக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா லைக் எங்கேயுமே அவ்வளோ பெருசாக ட்ராவல் பண்ணி போகாத காரணத்தினால். ட்ராவல்லாம் பண்ணுறதா இருந்தால் நானும் காண்டு இருப்பேனால அந்த லேண்ட்லோட அசிங்கமாக கேட்டிருப்பேன், என்னையா நினச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இங்கே ட்ராவலுக்கும் செலவு அதிகம். ஆமாம், நாங்கள் 1 day போனால் பஸ் போனால் 100 ரூபாய் செலவாகும். போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரத்தில் முடியுதுன்னா 200 ரூபாய் தேவையில்லாமல் தண்டு செலவு. ஸோ கைஸ் இன்னைக்கு நடந்த ஒரே நல்ல காரியம் வந்து நாங்கள் க்ரோசரிஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அண்ட் நூடுல்ஸ் விச் இஸ் குட். ஸோ நம்ம அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.